நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். பல சந்தர்ப்பங்களில் ஐயோ, பக்தனாகி எனக்கு, விசுவாச வீரனாகி எனக்கு, ஒரு ஜெப வீரனாகி எனக்கு, தேவனுடைய உத்தியோகஸ்தனாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் வரலாமா என்ற ஒரு கேள்வி மனுஷன் தானே நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இது பலமுறை பல நேரங்களிலே பல விதவிதமான சூழ்நிலைகளிலே மாறாக இன்று கூட உன் வாழ்க்கையில் இந்நிலையைத்தான் உன் மனம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெய்வத்தை இவ்வளவு கட்டியாய் பிடித்துக் கொள்ளுகிற எனக்கு, தெய்வத்தின் மேல் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற எனக்கு, ஆண்டவர் மேல் அவ்வளவு பாசம் எனக்கு, அவ்வளவு நேசம் எனக்கு, அவரை அவ்வளவாய் வருணித்துக் கொண்டுதான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே என்று சொல்லுகிறீர்களோ, அதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு ஆண்ட மகிமைகளை எல்லாம் தன் வாழ்க்கையில் தெய்வத்துக்கு செலுத்திய மனிதன் சொல்லுகிறார். என் வாழ்க்கையிலும் கூட நான் பட்ட நெருக்கங்கள், நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த வேதனை, எனக்கு நிறைந்த துக்கம், அந்த துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போயிற்று. என்னால் அதை சமாளிக்கவே முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்கினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான வாழ்க்கை நிலைகளைத்தான் நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? நெருக்கத்தினால் ஐயா, பல வித நெருக்கங்களும் கஷ்டங்களும் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பயம் என் வாழ்க்கையில், அவ்வளவு துயரம் எனக்கு என்று சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை உங்க இருதயத்தில் வச்சனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிறார். உன் நெருக்கத்திற்கு எல்லாவற்றுக்கும் மாறாக நான் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறேன். உன் நெருக்கத்தை மாற்றி உனக்கு ஒரு மகா பெரிய விசாலத்தை நான் கொடுக்க போகிறேன். இன்று நீ அனுபவிக்கிற இந்த நெருக்கத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையை விட்டு நான் மாற்ற வல்லவராயிருக்கிறேன். இந்த நாட்கள் நீ என் சமூகத்தில் ஜெபிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் இந்த மகா பெரிய வேதனை நிறைந்த நெருக்கத்தின் நிலைகள் மாறி போவதற்காகத்தான். இதோ மனுஷன் உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை, நானே உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். உன் நெருக்கத்தை மாற்றி, உன் நெருக்கத்தை மாற்றி, உன் கஷ்ட காலத்தை மாற்றி, உன் வேதனையின் காலத்தை மாற்றி, உன் துயரத்தின் காலத்தை மாற்றி, உன் சஞ்சலத்தின் காலத்தை மாற்றி, உன் நெருக்கத்திற்கு பதிலாக ஒரு விசாலத்தை, ஒரு பெருக்கத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன். நிச்சயம் நீ அதை உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே நீ அனுபவிப்பாய். அது தாமதம் இல்லை, அது உனக்கு சமீபமாய் வந்துவிட்டது. உன் நெருக்கம் மாறப்போகிறது. ஐயோ, என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போயிற்று என்று கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தை, நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலை, நெருக்கத்தின் மத்தியிலே நீ அழுகிற அழுகையை, நெருக்கத்தின் மத்தியிலே நீ புலம்பி சொல்லுகிற புலம்புதலை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நடத்துகிற உன் தகப்பன் அல்லவோ, உன்னை தேற்றுகிற தாய் அல்லவோ. பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உனக்கு சொல்கிறேன், உன் நெருக்கத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிற நேரம் வந்துவிட்டது. உன் வேதனையின் நேரம், உன் சஞ்சலத்தின் நேரம் முடிவுக்கு வரப்போகிறது. உன் நெருக்கத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு உன்னை விசாலத்திலே கொண்டு வருகிறேன். உன் நெருக்கத்தை மாற்றி ஒரு பெரிய பெருக்கத்தை தரப்போகிறேன். நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார்.